வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக கிளாஸ் வந்து எடுக்க போகிறாங்க. அதே போல் அரசு நடுநிலை பள்ளிகளுக்கு ஹைடெக் லேப் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதுக்கான ஏற்பாடுகள் மும்மரமாக நடந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய கல்வி ஆண்டில் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக கிளாஸஸ் வந்து எடுக்கிற வேலை வந்து தொடங்கிரும். அதுக்காக ஆட்கள் வந்து கூடிய சீக்கிரமே தேர்வு செய்யப்படுவாங்க. அதுக்கான அரசாணை விரைவில் வெளியாகும். அதை பற்றின தகவல் கிடைச்சோடனே நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். எவ்வளோ ஸ்கூல்ஸில் இந்த ஹைடெக் லேப் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7985 பள்ளிகளில் இந்த ஹைடெக் லேப் வசதியை கொண்டு வர போகிறாங்க. இந்த ஹைடெக் லேப் வந்து செட் பண்ணுறதுக்கான டெண்டர் வந்து முடிஞ்சு வேலை வந்து தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. வரக்கூடிய ஜூன் மாதத்துலேருந்து இந்த லேப்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ ஸ்கூல்ஸில் வந்து ஹைடெக் லேப் வசதி வந்து கொண்டு வரனால அவ்வளோ பேருக்கும் வந்துட்டு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக யாரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்கள தான் வந்து எடுப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஎட் முடித்தவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வாலண்டியரும் அந்த மெசேஜ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க பிஆர்சி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் முடித்தவங்களுக்கு அப்ளை பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய ஜூன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹைடெக் லேப்லாம் வந்து செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது அப்படிங்கிறனால அதுக்கு செயல்படுத்துறதுக்கு தேவையான ஆட்களையும் அதுக்கு முன்னாடியே தேர்வு பண்ணிடுவாங்க. பட் இப்போ எலெக்ஷன் பீரியடாக இருக்கிறனால கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சு தான் இதுக்கான ப்ரொசீஜரை வந்து அறிவித்து ஆட்கள் தேர்வும் நடத்துவாங்க. பட் அந்த அறிவிப்பு வந்த உடனே கடகடன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த வேலையும் இப்போ ஆதாருக்கு செலக்ட் பண்ணாங்களே அந்த வேலையும் வந்துட்டு ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கிடையாது, இதுக்கு தனி ஆள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்கூலில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக பிஎட் முடித்தவங்களுக்கு, முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் முடித்தவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம அரசாணை வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அதே போல் சேலரி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவுமே வந்துட்டு அரசாணை வந்தால் தான் தெரியும். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ முன்னுரிமை கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான அரசாணை வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி வந்தது அப்படின்னா நான் உடனே அப்டேட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.